ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ஒரு 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து குபேரப்பட்டு சாரீ. ஸோ குபேரப்பட்டில் ஃபுல்லி செல்ஃப் பேட்டர்ன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லி செல்ஃப் பேட்டர்ன் வந்து இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ப்ரீமியம் குவாலிட்டி அப்டேட் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்டேட் தான் நிறைய போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டிலே மைல்டு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் டிசைன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகி நிறைய ஸ்டாக் வந்துட்டு இருந்தது. ஸோ அதுதான் நம்ம வந்து ரீசண்டாக ஒரு 10 வீடியோஸாக வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருந்தோம். ப்ரீமியம் குவாலிட்டி சேம் பேட்டர்ன் சேம் டிசைனில் ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இப்போதைக்கு வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் நிறைய கலர்ஸ் வந்து புதுசாகவும் வந்திருக்கு. அவைலபிள் கலர்ஸ் எது எல்லாமே யூனிஃபார்ம் மாடல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு எல்லோ ஷேடுன்னு எடுத்துக்கிட்டாலே பாருங்கள் எத்தனை எல்லோ ஷேடில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதிரி மேங்கோ எல்லோ, லெமன் எல்லோ, அதுக்கும் மிடில் வந்து ஒரு மாதிரி மஸ்டர்ட் டைப்பில் எல்லோ, இதுமாரி ஒரு எல்லோன்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு 3 to 4 ஷேட்ஸ் வந்துடுது. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ளூன்னு எடுத்துக்கிட்டாலே ஸ்கை ப்ளூ, ராயல் ப்ளூ, சஃபேர் ப்ளூ, இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ ஷேட்னாலுமே ஒரு 4 to 5 கலர்ஸ் அப்படியே வந்துடுது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஷேடுக்குமே பார்த்திங்க அப்படின்னா கலர்ஸ் நிறைய வருது. இந்த ப்ரீமியம் குவாலிட்டியில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டிலையுமே இந்த ஷேட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. பட் ப்ரீமியம் குவாலிட்டியில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷேட்ஸுமே உங்களுக்கு வந்திருக்கு. ரொம்ப அழகான சாரீஸு. இது வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு செல்ஃப் பேட்டர்னில் வந்து வியர் பண்ணும்போது இந்த குபேரப்பட்டோட கம்ப்ளீட் லுக் உங்களுக்கு ஃபுல்லாக கிடச்சிரும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த சாரீ வந்து நம்ம வந்து போட்டிருந்த ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1150 ப்ளஸ் ஷிப்பிங்கில் போட்டிருந்த ப்ரீமியம் குவாலிட்டி சாரீ தான் வந்து ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு 1050 ப்ளஸ் ஷிப்பிங்கில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் அடுத்து வந்து நம்ம வந்து குபேரப்பட்டோவில் வந்து ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் ப்ரீமியம் குவாலிட்டி போஸ்ட் பண்ணியிருக்கோம். லக்ஸுரி குவாலிட்டி நேற்று சொல்லியிருப்பேன், லக்ஸுரி குவாலிட்டியில் வந்து ஹெவி டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரியே வந்து அந்த டிசைன் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் விசிபிளாக இருக்கும் டிசைன். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு நல்ல கொஞ்சம் நல்ல கவனித்து பார்த்தா தான் விசிபிளாக தெரியும். இது ரொம்ப அழகாக ரொம்ப சின்ன டிசைனாக வேணும் அப்படின்றவங்க இதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இதுவுமே நான் ஹெவி டிசைன் சாரி தான் லக்ஸுரி குவாலிட்டிலேயே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் அண்ட் லக்ஸுரி குவாலிட்டி கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஆல்ரெடி நான் இன்னும் செல்ஃப் பேட்டர்ன் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு இந்த குபேரப்பட்டோட கம்ப்ளீட் லுக் தெரியும்னு சொல்கிறேன். ஏன் இப்போ கான்ட்ராஸ்டில் தெரியாதா அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து உங்களுக்கு மெட்டீரியல் ஒன்று தான், அதுக்கு கொடுக்குற ஷைனிங், சாஃப்ட்னஸ் எல்லாமே ஒன்று தான். என்ன ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த பாடி ப்ளஸ் பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் வரதை தான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறீங்க வியர் பண்ணும் போது. பட் நீங்கள் செல்ஃப் வியர் பண்ணும் போது கம்ப்ளீட்டாக ஒரே பேட்டர்னில் இருக்கிறதுனால அந்த ஷைனிங் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷைனிங் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப எடுத்து காமிக்கும். ஸோ அதனாலேயே நிறைய பேர் வந்து செல்ஃப் பேட்டர்ன் விரும்புவாங்க. சில பேர் வந்து எனக்கு வந்து கான்ட்ராஸ்டில் வியர் பண்ணால் தான் பிடிக்கும் அப்படின்றவங்க கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் சூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் பிடிக்குமோ அதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து குபேரப்பட்டில் டிஜிட்டல் சாஃப்டியில் வந்து இன்றைக்கி எல்லாமே ஆஃபர் கலெக்ஷன் மட்டும் தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் குவாலிட்டி சாரீ. ஸோ இந்த ப்ரீமியம் குவாலிட்டி சாரியை வந்து ஆஃபரில் 950 ப்ளஸ் ஷிப்பிங்கில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுவும் நம்ம வந்து முன்னாடி அதுவும் பார்க்குறதுக்கு சேம் டிசைன் மாதிரி தான் இருக்கும். பட் மைல்டான டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. இது நார்மலாகவே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரியில் நம்ம போட்ட சாரீ தான். ஸோ அதுதான் உங்களுக்கு ப்ரீமியமில் இருக்க சாரீ ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கோம். ஸோ அடுத்து இந்த சாரீ பாருங்கள், இதுவுமே 1150 ப்ளஸ் ஷிப்பிங்கில் போட்டிருந்த சாரீ ஆஃபர் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு 999 ப்ளஸ் ஷிப்பிங்கில் போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப அழகான கலர்ஸ். டிஜிட்டல் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவில் நிறைய அப்டேட் வரல அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். நேற்று வீடியோவில் கொஞ்சம் டிஜிட்டல் சாஃப்ட்வேர் அப்டேட் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வீடியோலையுமே வந்து கொஞ்சம் அப்டேட் போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் போட்டிருக்கிறது வந்து உங்களுக்கு ரீஸ்டாக் கலெக்ஷன் தான். ஸோ வந்து அடுத்து நம்பர் 2ல் பார்க்குற சாரீ வந்து அதுமாரி ரீஸ்டாக்கும் வந்திருக்கு, ஆஃபர் ப்ரைஸ்லையுமே வந்திருக்கு. நம்பர் 2ல் பார்க்குற சாரீ பார்த்திங்க அப்படின்னா மைசூர் கிரேப். இன்றைக்கி வந்து கிரேப்பில் வந்து மைசூர் கிரேப் மட்டும்தான் போட்டிருக்கோம். காட்டன் கிரேப்போ பின்னி கிரேப்போ அது மாதிரி எந்த ஒரு கிரேப் அப்டேட்டுமே இல்லை, மைசூர் கிரேப் மட்டும்தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மைசூர் கிரேப்லேயே பாருங்கள், இது ஒரு பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து ஒரு பேட்டர்ன் வந்து பென்டெக்ஸ் பார்டர் போட்ட மாதிரி. ஸோ அதுக்கு அடுத்து ஃபைனலாக பார்க்குற மைசூர் கிரேப் தான் உங்களுக்கு அந்த பியோர் மைசூர் இருக்குல்ல, அதோட செமி பேட்டர்னில் வந்துடும் சொல்லியிருப்போம்ல 1250
250 அந்த ரேஞ்சஸில் பார்த்தாதே தெரியும் உங்களுக்கு மெட்டீரியல். ஸோ இந்த மெட்டீரியலும் பாருங்கள். ஸோ ஃபைனலாக அந்த 1250 ப்ளஸ் ஷிப்பிங். அந்த மெட்டீரியல்லே உங்களுக்கு பார்க்கும் போதே வந்து அந்த மெட்டீரியல் டிஃப்ரென்ஸும் தெரியும். பார்டரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக நம்ம மைசூர் கேப்பை கம்பேர் பண்ணும்போது அந்த 1250 ப்ளஸ் ஷிப்பிங்கில் வருதில்ல அந்த செமி மைசூர் பியோர் செமி மைசூரில். ஸோ அதுக்கும் வந்து உங்களுக்கு பார்டரும் பார்க்குறதுக்கு அந்த பியூரிட்டி நல்லாவே தெரியும். இதுதான் சொன்னது. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. கலர்ஸ் ஒவ்வொன்றும் பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவான கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரான கலர்ஸ் டிசைன்ஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சாரீஸ்லாம் நீங்கள் வியோ பண்ணும் போது கம்ப்ளீட்டாக ஒரு பட்டு சாரியை வியோ பண்ண மாதிரி ஃபீல் இருக்கும். உங்களுக்கு ப்ளைனாக இருக்கே பாடி, அப்போது வந்து இந்த ரிச் லுக் கொடுக்காது அப்படின்னா கிடையவே கிடையாது. நீங்கள் மைசூர் கிரேப் சில்க் சாரீ, மைசூர் ஜிஃபான் சாரீ இதெல்லாம் பொறுத்த வரையும் ப்ளைன் பேட்டர்னை நீங்கள் வியோ பண்ணும் போது அதோட கம்ப்ளீட் லுக் வந்து ஃபுல்லாக கொடுக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா மெட்டீரியல் ஒரு மாதிரி ஃபெதர் மாதிரி அந்த ஒரு மாதிரி மெட்டீரியல் நல்லா இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் அதை வந்து ப்ளைனாவோ இல்லை செல்ஃப் எம்போஸ்டாவோ இருந்தாலுமே வந்து சாரியோட ரிச்னஸ் வந்து நீங்கள் அது வியோ பண்ணும் போது தான் தெரியும். ஃபங்க்ஷனுக்கு வியோ பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மேட்ச் பண்ணி ஜுவல் போட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் லுக் கொடுத்துரும். ஸோ அடுத்து நம்ம 3ல் பார்க்குறது வந்து சிஃபான் சாரி. சிஃபான் சாரியில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குற இது வந்து உங்களுக்கு ஷிம்மர் சிஃபான் பாடியில் ஒரு மாதிரி ஷிம்மரிங் கிளிட்டரிங் கொடுத்த மாதிரி வருது பாருங்கள். அடுத்து ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ப்ளவுஸ் கொடுத்த மாதிரி. ஸோ அதனால இந்த ஷிம்மர் சிஃபான் ரொம்ப சூப்பராக ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் ஒர்க் ப்ளவுஸ் வச்ச மாதிரி உள்ள சாரீ ஷிம்மர் சிஃபான். இது நீங்கள் தாராளமாக பார்ட்டி வேர்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன், ஒரு சின்ன பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி, ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்க மெட்டீரியல். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஃபேன்சி சிஃபான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாயில் பிரிண்ட் போட்ட மாதிரி பாடியில் இருக்கிறது ஃபாயில் பிரிண்ட், கீழே இருக்கிறது வந்து உங்களுக்கு கட் ஒர்க் பார்டரில் இருக்கிறது வந்து உங்களுக்கு அந்த லேஸ் பேட்டர்னில் கொடுத்து அது வந்து லேஸ் வராது எம்ப்ராய்ட்ரி. அதை வந்து அந்த எம்ப்ராய்ட்ரி வந்து உங்களுக்கு லேஸ் பேட்டர்னில் வந்துடுது. ஃபைனலாக எண்ட் ஆஃப் த சாரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லேஸ் பேட்டர்னில் கொடுத்துருக்கிறது வந்து எம்ப்ராய்ட்ரி ரொம்ப அழகாக இருக்குது. பாடியில் இருக்கிறது எம்ப்ராய்ட்ரி கிடையாது, பாடியில் இருக்கிறது வந்து ஃபாயில் பிரிண்ட்டு. ரொம்ப சூப்பரான சாரீ. அதுக்கு வந்து உங்களுக்கு ஒர்க் ப்ளவுஸ் கொடுத்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த சாரீலையுமா நீங்கள் ஒரு பார்ட்டி வேர் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சாரீ அண்ட் கலர் காம்பினேஷன் பாருங்கள், ப்ளவுஸோட கலர் காம்பினேஷன் ஒவ்வொன்றும் அப்படியே எடுத்து காமிக்கிற மாதிரி ஒரு 2 ப்ளவுஸ் கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது. பட் அது எல்லா ஒரு சாரீ கலருக்கும் மேட்ச் ஆகுற மாதிரியே இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒர்க் ப்ளவுஸ் கொடுத்து இதெல்லாம் நீங்கள் ரொம்ப சூப்பராக வியோ பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா விஸ்கோஸ் சிஃபான். நேற்று விஸ்கோஸ் சிஃபான்னு 2 டிசைன் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி உங்களுக்கு டிசைன் வந்துருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு வந்து உங்களுக்கு ஒர்க் ப்ளவுஸ் கொடுத்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த சாரீலாம் வியோ பண்ணிங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது வந்து சிஃபான்லேயே வந்து இந்த விஸ்கோஸ் சிஃபான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி இந்த விஸ்கோஸ் சிஃபானை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து செக்குடு பேட்டர்னில் தான் வரும். மைசூர் கிரேப்பில் எப்படி மைக்ரோ செக்குடு ப்ளஸ் வந்து உங்களுக்கு எம்போஸ்டு அப்படி இல்லைன்னா ப்ளைன். அதே மாதிரியே இந்த விஸ்கோஸ் சிஃபானில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று மைக்ரோ செக்குடு போட்ட மாதிரி இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் பிக் சைஸ் செக்குடு போட்ட மாதிரி. இந்த மாதிரி தான் செக்குடு பேட்டர்ன் தான் மோஸ்ட்லி வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்து நம்பர் 4ல் பார்க்குற சாரீ பாருங்கள், டோலா சில்க் சாரீ. டோலா சில்க் சாரீஸை பொறுத்தவரையும் இன்றைக்கி ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 599, 650, 699 இந்த 3 ப்ரைஸ் ரேஞ்சஸ்லேயே இருக்கிற டோலா சில்க் சாரீ தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட் பண்ணி இந்த 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோவில் வர கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் லைக் கொடுங்க. உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸை என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது உங்கள் லைக் மூலியமாக தான் எங்களுக்கும் தெரியும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீக்லி ரீகேப்பில் வருது. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ பேருக்கு ஷேர்
பண்ணியிருக்கீங்க, அந்த வீக்கில் எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு அப்படின்ற அந்த வீக்லி ரீகேப்பில் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் உங்களோட ஷேர்ஸ் வந்து எதிர்பார்க்குறோம். இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், இதாவது சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல் எதிர்பார்க்குறாங்க. இவங்க இல்லை அவங்களுக்கு ஒரு அக்கேஷன்ஸ் வருது. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் அவங்களுக்கு தகுந்த மெட்டீரியல் நம்மளோட வீடியோவில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு கஸ்டமர்ஸ் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெஃபர் பண்ணி வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்டு வந்து உங்களோட வீடியோ அனுப்புனாங்க, அவங்க ஆல்ரெடி உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி என்னோடய ரிலேட்டிவ்ஸ் கொடுத்தாங்க அப்படின்ற அந்த மாதிரி வரவங்க வந்து நிறைய பேருமே இருக்காங்க. அப்போ வந்து அப்படி வராங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு மெட்டீரியல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால தான். நம்ம பெருசாக ஒரு ஆடுமே கொடுக்குறதில்ல, ரொம்ப நிறைய ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இதெல்லாம் எதுவுமே போட்டு நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது கிடையாது. நமக்கு வந்து ஒரு 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 ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்கறதுனால ஒரு பெரிய ஃபோட்டோஷூட் பண்ணி அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கொடுக்கறதில்ல. பட் இதுலேயே நமக்கு வந்து இவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸ், ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ், ஸோ ரெஃபர் பண்ணி வர கஸ்டமர்ஸ் இருக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது பார்க்கும்போது. ஸோ இன்னும் உங்களோட சப்போர்ட்ஸ் வந்து நிறைய வேணும்னு எதிர்பார்க்குறோம். நம்ம ஷார்ட்ஸ் ரீல்ஸில் போட்டிருக்கோம் அப்படின்னா அது வந்து மோஸ்ட்லி நம்மளோட கிட்ஸ் வியர், அதுக்கப்புறமேட்டு பிரேஸ்லெட், கடா டைப் பிரேஸ்லெட் இதெல்லாம் நம்ம ஷார்ட் ரீல்ஸ்லலாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ அதோட கலெக்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு அதையும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அதையுமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிட்ஸ் செக்ஷன்ஸுமே இருக்குது. அதேமாரி அந்த ஜுவல்லில் வந்து பிரேஸ்லெட் டைப், செயின் டைப் பிரேஸ்லெட், கடா டைப் பிரேஸ்லெட்ஸுமே இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸாக அவைலபிள் இருக்குது. ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு ஸோ அதில் இருக்கிற கொஞ்சம் மூவிங் வந்து ஒரு 50% மூவ் ஆகிருக்கு, ஒரு 50% வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஏன்னா எது கஸ்டமர்ஸ்க்கு நல்லா போய் சேருது. நம்மளை பொறுத்தவரை சாரீஸ் கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். ஏன்னா சாரீஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட எப்போவுமே வந்து கஸ்டமர்ஸ் நிறைய நம்மளோட சேனல் வந்து பார்க்குறவங்க வந்து சாரீஸ், ஏன்னா நம்ம ஒரு பாஸ்ட் 2 to 3 இயர்ஸாக வந்து சாரீஸ் தான் போஸ்ட் பண்ணுறோம், சாரீஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நம்ம எடுக்கும் போது வந்து அது ஒரு தயக்கம், ஒரு பயம் அப்படி இருக்கும். நார்மலாகவே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு கஸ்டமர்ஸோட எந்த அளவுக்கு சப்போர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகலாம். ஸோ அந்த மாதிரி சாரீஸ் அப்படின்னாலே வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தாராளமாக வந்து நம்மக்கிட்ட வந்து எடுத்துருவாங்க. ஆனால் நம்மளோட சேனல்லே வந்து நான் கிட்ஸோ இல்லை வந்து அந்த கடா பிரேஸ்லெட் இதோ போடும்போது அந்த வியூஸ் கம்மியாக இருக்குன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அது வந்து இந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து அளவுக்கு போய் ரீச் ஆக மாட்டேங்குது. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பார்க்குறவங்க சாரீஸ் வேறு ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா அது என்ன வீடியோ, அது என்ன போட்டிருக்கோம், என்ன டைட்டில் கொடுத்துருக்கோன்னு கூட பார்க்க மாட்டுறாங்க. ஸோ அது ஏதோ அவங்களுக்கு அன்னெசரியாக ஃபீல் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி பண்ணாமல் அடுத்த ப்ராடக்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ரீசனபிள் ப்ரைஸ்ன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம போட்டிருக்க அந்த கிட்ஸ் வியர் கூட பாருங்கள் எவ்வளோ ஒரு பிராண்டட் கலெக்ஷன் மட்டும்தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பிராண்டட் அண்ட் எந்த அளவுக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்களே பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து சொல்லவே தேவையில்லை, கிட்ஸ் வியர் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு வந்து கிட்ஸ் ஷாப் போனாலுமே இல்லை கிட்ஸுக்குன்னு தகுந்த வந்து ஆன்லைன் ஷாப்பிங் அப்போ எடுத்து பார்த்தாலுமே அதோட ப்ரைஸை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ கிட்ஸ் ஷாப் போய் பாருங்கள் நமக்கு எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும், நம்ம போட்டிருக்க ப்ரைஸ் என்ன, சேம் நீங்கள் கிட்ஸ் ஷாப்பில் பார்க்குற பிராண்டட்லாம் நம்மளுமே போட்டிருக்கோம், அந்த பிராண்ட் அங்கே இங்கேயும் ப்ரைஸ் பாருங்கள். இது வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த பிராண்டு மேனுஃபேக்சர் ஆகிற இடத்துலேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி பெரிய ப்ராஃபிட்டே கிடையாது. ஒரு கிட்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னா ஒரு 20 rupees ஒன்லி ப்ராஃபிட். நீங்கள் ஏன்னா ப்ரைஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், 70 rupees, 80 rupees இந்த மாதிரி தான் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அதில் என்ன ப்ராஃபிட் வரப்போகுது பாருங்கள். ஸோ அது வந்து நம்ம கிட்ஸுக்காக கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் நல்ல ஒரு ப்ரைஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ப்ராஃபிட்டை எதிர்பார்க்காம கிட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு மெட்டீரியல் போகணும். நான் என்னோடய கிட்ஸ்லேருந்து தான் இது பார்த்துன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்காக அதேமாரி நம்மளோட கடா பிரேஸ்லெட், செயின் பிரேஸ்லெட் அது ஃப்ரீ சைஸ் தான், காமனாக போட்டுக்கிற மாதிரி தான் மைக்ரோ பிளேட்டட்
கோல்டு பிளேட்டட் ஏடி ஸ்டோன். அதனால தான் நான் அதை ப்ரிஃபர் பண்ணி வந்து போட்டேன். ஏன்னா அது நீங்கள் வந்து ஒரு ஃபார்மலாக ஒரு சுடி போடுறீங்கனாலும் வியர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை ஒரு சாரீ போடுறீங்க ஃபங்க்ஷனுக்கும் வியர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து கோல்டு மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் வியர் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட் கோல்டுக்கு. அதனால தான் இதை நான் ப்ரிஃபர் பண்ணேன். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்.